நல்லா இருக்குமா? நல்லா இருக்குது படம், அருமையாக இருக்குது, சூப்பர். அதான் அந்த இது மது ஒழிப்பு பற்றி தான் சார், மது ஒழிப்பு பற்றி சொல்லியிருக்காங்க. நல்லா இருக்குது படம். கரெக்டாக காமிச்சிருக்காங்க, நல்லா தான் இருக்குது. நம்ம லைஃப்பில் நடக்கிற இது நல்லா தான் இருக்குது, பார்க்கலாம். படம் பிடிச்சிருக்கு. படம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஆக்டிங் வந்து அதான் அந்த குயிலி கேரக்டர் பண்ணவங்க வந்து நல்லா பண்ணியிருக்காங்க, செம்மையாக பண்ணியிருக்காங்க. இப்போட நான் கீழே வரும்போது அவங்கள பாராட்டி தான் வந்தேன். நான் நல்லா பண்ணியிருக்காங்க, சூப்பராக பண்ணியிருக்காங்க. படம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான படம். ஒரு மது விளக்கை வந்து அவங்க கொண்டு வரணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி எடுத்த படம். இது பெரிய லெவலில் வெற்றி அடைஞ்சால் நல்லது, ரொம்ப நல்லது. படம் கோரமாக நல்லா அருமையாக இருக்குது. அத்தனை பேர் நல்லா இருக்கிறாங்க. ஆனால் கோரம் அதிகமாக இருக்குது. குடும்ப கதை, இது குடும்பத்துக்கு ஏற்ற கதை. நல்லா எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, நல்லா பாசமாக இருக்கிறாங்க. படம் பரவாயில்ல, எனக்கே ஆயிட்டேன். தமிழக முதலமைச்சர் இந்த படத்தை பார்க்கணும். தமிழக முதலமைச்சர் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கணும். தயவுசெய்து குடிக்கணும்னு நினச்சா அந்த படத்தை பார்த்தா கண்டிப்பாக திருந்தவங்க. நிறைய குடும்பங்கள் கெட்டு போகிறாங்க குடியால். இந்த ட்ரக்ஸு நிறைய அது தெரியல, மக்களுக்கு தெரியல. தயவுசெய்து அவங்களாம் அந்த படத்தை பாருங்கள். படத்தை பார்த்தா கண்டிப்பாக தமிழ்நாடு மக்கள் நல்லா வாழலாம். ஒவ்வொரு குடும்பம் நல்லா இருக்குங்க ஐயா. அதனால் மதுவை விட்டு வெளியே வாங்க, மது வேண்டாம் நமக்கு. அதனால் இந்த படத்தை தயவுசெய்து குயிலி படத்தை வந்து பாருங்கள். தமிழக முதல்வர் இந்த படத்தை பார்க்க சொல்லுங்கள். அதனால் ஐயா அவர்கள், தமிழக முதல்வருக்கு எனக்கு ஒரு கோரிக்கையாக வைக்கிறேன் ஐயா. இந்த படமுடைய கோரிக்கை அதுதான். அதனால் மிக நன்றி ஐயா. இந்த படத்தை எடுத்த முருகசாமி, அருண்குமாருக்கு நன்றி, லிசியா அண்ணனுக்கு நன்றி. குயிலி படம் பார்த்தோம், நல்லா இருக்கு. ஏன்னா மது ஒழிப்பு பற்றி தான் சொல்லியிருக்காங்க. மது ஒழிப்பு வந்து மக்களாக நினச்சி முடிவு பண்ணாதான் ஒழிக்க முடியும். அரசாங்கத்தை குறை சொல்ல ஒன்றும் முடியாது. ஏன்னா அரசாங்கமும் சேர்ந்து தான் பண்ணுறாங்க, மக்களும் சேர்ந்து தான் பண்ணுறாங்க. ரெண்டு பேருமே முடிவு எடுத்து பண்ணால் தான் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும். அதை விட்டுட்டு பொது ஜனங்கள் வந்து குடிக்கிறாங்க, அரசாங்கம் நடத்துதுன்னு சொன்னால் அது வேஸ்ட். அது எனக்கு தெரிஞ்ச மக்களும் ஒத்துழைக்கணும், அரசாங்கமும் தடை பண்ணணும். அப்படின்னா மட்டும்தான் இந்த குடியை ஒழிக்க முடியும். இதுதான் என்னுடைய கருத்து. நடிப்பு வந்து ஹீரோயினி வந்து ஒரு குடிகாரனுக்கு ஒய்ஃபாக எப்படி இருப்பாங்க அதே மாதிரி ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த பையன் வந்து அம்மா கஷ்டப்பட்டு வளர்க்குறாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. அப்பா குடியால் தான் குடும்பம் கெடுக்குது, எல்லாம் தெரியுது. கலெக்டர் ஆகி அம்மாவுக்கு இந்த குடி ஒழிக்கிறதுக்கு எதுவும் முயற்சி பண்ணாமல் புதுசாக ஒரு சொந்தம் வந்ததுன்னு சொல்லிட்டு பெத்த தாயை வந்து பரவாயில்ல போட்டு தள்ளுங்கன்னு சொல்கிறான் பாருங்க. அப்போல்லாம் அது வந்து ஒரு மகனே இல்லை. அவனை பெற்று வளர்க்கறதுக்கு அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. அதை விட அவனை பெற்றுக்காமே இருந்திருக்கலாம். இதுதான் ஃபேமிலியோட பார்க்கலாம். ஆனால் அந்த குடி யார் குடிக்கணும்னு திருந்தணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாம் வந்து பார்க்கலாம். ஆனால் இந்த மாதிரி எவ்வளவோ படம் வருது. எவ்வளோ படம் வந்தாலும் ஜனங்களாக மனசு வச்சு திருந்தினாதான் முடியும். பாவம் டைரக்டர்ஸு, ஆக்டர்ஸு எல்லாருமே கஷ்டப்பட்டு குடிக்காதீங்கன்னு, குடும்பத்தை காப்பாற்றுங்கன்னு கருத்துக்கள் சொல்கிறாங்க. பட் அது யாரும் புரிஞ்சுக்கிறது இல்லை. புரிஞ்சுக்காம அரசாங்கத்து மேலேயே குறை சொல்லிட்டு, அது இல்லாமல் அரசாங்கமும் ப்ரைவேட் ஆளுங்களை ஊக்குவிக்கிறாங்கல்ல, அரசியல்வாதிகள் எல்லாம், அதெல்லாம் ஒட்டுமொத்தமாக தடை பண்ணால் நல்லாயிருக்கும். குடிக்காக குடும்பத்தில் எல்லாம் என்ன கஷ்டப்படுறாங்க, லேடிஸ் ஜென்ஸோட வீட்டுக்காரோட என்னென்ன இது பண்ணுறாங்க, அதெல்லாம் நல்லாயிருக்கும். சபையாக இருக்குது, அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க. படத்தில் வந்து என்ன சொல்ல வராங்க, குடி ஒழிக்கணும்னு சொல்ல வராங்க. அது ஒழிச்சா நல்லா இருக்கும் சார். தமிழ்நாட்டில் குடி இல்லைனாலும் குடும்பம் நிம்மதியாக இருக்கும் சார், கண்டிப்பாக. அதெல்லாம் நல்லாயிருக்கு. அதில் வந்து மேடம் வந்து செம்மையாக செஞ்சு கடைசியில் வந்து அந்த தற்கொலை மனகுண்டை வாடுறது, அதெல்லாம் நல்லாயிருக்கு சார். நல்ல மெசேஜ் கொடுத்துருக்காங்க சார். கண்டிப்பாக இது மாதிரி ஒரு மெசேஜை வந்து நம்ம ஏற்றுக்கணும். ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து ரொம்ப போதையாலேயோ மதுவாலேயோ சீரழிஞ்சு கிடக்குது. அது வந்து வெளிப்படுத்தணும்னா அதுக்கு உண்டான பெரிய ஆளுங்க யாரும் இல்லை இப்போதைக்கு. படமும் பார்த்தீங்கன்னா சரி, காதல் படம், ஃபைட் படம், இந்த மாதிரி படம் தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மெசேஜ் கொடுக்குற படம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் இன்னும் சொல்லுவாங்க 12 வருஷத்துக்கு வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு அபூர்வமான படம் இது. இந்த படம் நிச்சயமாக வெற்றி பண்ணணும். இந்த வெற்றி பெற்றுச்சுன்னா நிச்சயமாக எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா இது வந்து இன்றைய இளைஞர்கள் பாதிக்காமல் இருக்கிறதுக்கு என்ன வழியோ அது இந்த படம் வந்து நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கு. அருமையாக இருக்குது சார் பாட்டு. அதாவது வழக்கமாக சினிமா பாட்டு இல்லாமல் பழைய சாங்ஸ் மாதிரி நல்லா புரிகிற மாதிரி வரிகள்லாம் நல்லா நமக்கு புரியுது. மியூசிக்கும் நல்லா இருக்குது, ரொம்ப ஓவராக போகாமல் நல்லா அழகாக அருமையாக பண்ணியிருக்காங்க. அதில் நடிச்சிக்கிற கதாபாத்திரம் அத்தனை பேரும் சூப்பர் சார். யாருமே நடிக்காமல் அந்த படத்துடைய ஒரிஜினாலிட்டியாக நடிச்சிருக்காங்க. கண்டிப்பாக சார், ஃபேமிலியோடு பார்க்கணும்.
கண்டிப்பாக அவங்க பையன் பசங்க எல்லாரையும் கூட்டு ஏன்னா இதில் வந்து ஒரு வல்கரோ இல்லை வன்முறையோ எதுவுமே கிடையாது. ஒரு தமிழ்நாட்டுக்கு தேவையான விஷயங்கள் என்னவோ அதை அழகாக சொல்லியிருக்காங்க. யாரையும் பாதிக்காத மாதிரியும் யாருக்கும் கோபம் வராத மாதிரி அருமையாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப பிடிச்சிருக்கிறத விட ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்கு மேலே வார்த்தை இல்லை. நல்லா இருக்கு. நல்லா பண்ணியிருக்காரு. மது முழுவதுமாக மதுவை ஒழிக்கணுன்றதுக்காக அவர் இந்த கதையை பண்ணியிருக்காரு. ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு குடும்பமும் வந்து இந்த படத்தை பார்த்தா அவங்க மது அருந்தாமல் பலர் உயிர் சேதம் வராமல் தவிர்க்கப்படும் என்பதை சிறப்பாக காட்டியிருக்கார் படத்தில். எமோஷனலாக தான் மது ஒழிக்கிறது தான். அது எப்படி ஒழிக்கணுன்றது அந்த கம்யூனிஸ்ட் வந்து பாடுபடுறாங்க. அதை சிறப்பாக காட்டியிருக்காரு. வெளிச்சம் பண்ணி காட்டியிருக்காரு. பணம் பதவி வந்தா அத்தனை பேரும் மாறிடுவாங்கன்றத ஒரு சிறப்பாக சொல்லியிருக்காரு. மாமனார் ஒரு தப்பான ஒரு தொழில் செய்யறாருன்றத அவருக்காக இவர் அத்தனையும் பதவியே மறந்துடுறாரு. அது நல்லா ஒரு சிறப்பாக சொல்லியிருக்காரு. அந்த காட்சி ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். நான் லிஸி ஆண்டனி. என்னோட படம் குயிலி இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. எனக்கு காலையிலேயே ஊர் சைட்லேருந்துலாம் எனக்கு கால் வந்துச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி. அங்கே நிறைய பேர் ஆக்சுவலாக ஆமாம் அவங்கெல்லாம் ரொம்ப கனெக்ட் ஆவாங்க. ஏன்னா இதனால் ரொம்ப பாதிக்கப்பட்டவங்களாம் நம்ம கிராமத்து சைடு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நிறைய பேர் இதை பார்த்துட்டு அழுதாங்க அப்படின்லாம் சொல்லி எனக்கு கால்ஸ் வந்தது. ரொம்ப ஓவர்வெல்மிங்காக இருக்குது. அதாவது நான் நினைக்கிறேன் சினிமா மட்டும்தான் இந்த அளவுக்கு போய் எல்லாரையும் ரீச் பண்ண முடியும், டச் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்பயும் தியேட்டரில் பார்த்துட்டு வந்திருக்கேன். ஸோ வெளில வரும்போது எல்லாரும் குயிலி நீங்களா அப்படிங்கிற மாதிரி பேசினப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ஸோ இந்த படம் அக்செப்ட் பண்ணதுக்கு முக்கியமான ரீசன் வந்து ப்ரொடியூசர் வந்து அவரே எனக்கு எல்லாம் ஃபுல் ஸ்கிரிப்டே சொன்னார். அதுவே எனக்கு ஒரு ரொம்ப இம்ப்ரெசிங்காக இருந்துச்சு. அதாவது ஒரு ப்ரொடியூசர் பணம் போட்டது இல்லாமல் அதில் அவரோட இன்வால்மெண்ட்டை எனக்கு காமிச்சுது. ஸோ அப்படி ஒரு சின்ன டீமாக இருந்தாலும் அந்த ஒரு டீமுக்கு நம்ம பண்ணி கொடுக்கணும்னு நான் நினச்சேன். ஸோ தட் வாஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். இன்னொன்று ஒரு ஆக்டராக எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஸ்பேஸ். அப்புறம் யார் எதுக்கு நான் வேணாம் சொல்லணும். சார் நான் பேசிக்காக பெர்ஃபார்மர் தானே சார். பேசிக்காக நான் ஒரு நடிகை. ஸோ அது என்ன சிச்சுவேஷன் இருக்கோ அதை ஏற்று புரிஞ்சு நடிக்கணும். ஸோ அதெல்லாம் கிடையாது. உண்மையை சொல்லணும்னா இந்த படத்தில் டைரக்டர் வந்து என்கிட்டயே வரல. அவர் என்னை டைரக்டே பண்ணலை. அவர் அசோசியேட்டை வச்சு தான் என்னை டைரக்ட் பண்ணார். ஏன்னா அவருக்கு அந்த அளவுக்கு என் மேலே ஒரு பயம் கலந்த மரியாதைன்னு சொல்கிறாரு. எனக்கு தெரியல அவருக்கு பேசிக்காக அவர் என்னோட பெரிய ஃபேனு. அதை தான் அவர் சொன்னார். ஸோ அந்த ரொம்ப மரியாதைனால அவர் வந்து நீங்கள் பண்ணிடுவீங்கன்ட்டு தள்ளியே நின்றார். ஸோ எனக்கு ஃபுல் ஸ்பேஸ் இருந்தது. யா நான் நினைக்கிறேன் குயிலி ஆல்ரெடி ஹஸ் மேட் இட்ஸ் மார்க். எப்படின்னா போஸ்டர் ஓட்டின ஆடியோ லான்ச்சுக்கு போஸ்டர் ஓட்டினதுலேருந்தே எனக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் இருக்குது இண்டஸ்ட்ரிக்குள்ளே. அதுக்கு நான் ப்ரொடியூசருக்கு தான் தேங்க்ஸ் சொன்னோம். அவர் அந்தளவுக்கு மெனக்கெட்டுருக்காரு. ஏன்னா இந்த ஒரு சின்ன படம் இருந்தாலும் இதுக்குன்னு ஒரு லிமிட்டட் பட்ஜெட் இருந்தாலுமே அவர் அதுக்கு மீறி அவர் வந்து ஒரு பெரிய படத்தை ப்ரொமோட் பண்ணுற மாதிரி அவர் பண்ணியிருக்காரு. ஸோ நல்ல படங்கள் நிற்கும், எப்படி இருந்தாலும் பார்ப்பாங்க. ஸோ 11 படம் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்குன்னு கேள்விப்பட்டேன். அதுக்கு நடுவில் குயிலியும் கூட சேர்ந்து எல்லா படமும் வெற்றி அடையணும்னு நான் வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து பார்க்க வேண்டிய படம் இது. ஃபேமிலி இல்லாத சேர்ந்து தான் பார்க்கணும். யா தேங்க்யூ.